வணக்கம், வெல்கம் டு நிமலா டியூட்டோரியல்ஸ். இந்த பதிவுல நம்ம பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டைம் அண்ட் ஒர்க் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம முக்கியமான கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனோட எஃபிஷியன்சின்னு பார்த்தோம். இதுல வந்து பைப்போட எஃபிஷியன்சின்னு பார்ப்போம். ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அடிக்கடி பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு நம்ம எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு டேங்க் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு இன்லெட் இருக்கும். ஓகே, அதே டைம்ல ஒரு அவுட்லெட் இருக்கும். ஸோ ஃபுல்லா டேங்க் ஃபுல்லா வாட்டர் இருக்கும். இது வந்து இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப். அவுட்லெட் பைப் வந்து எம்டி பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. இன்லெட் வந்து ஃபில் பண்ணும், தண்ணி வந்து ஃபில் பண்ணும். அவுட்லெட் வந்து தண்ணி வந்து வெளியேற்றும். ஸோ இது வந்து நெகட்டிவ் ஒர்க்ல வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோதான் இது வந்து கான்செப்ட். ஃபில் பண்றதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க, எம்டி பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட எல்சிஎம் எடுத்தா டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து அசம்ஷன்ல வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணலாம். பேங்கிங் சர்வீஸ்ல கேட்ட ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ணாலே நீங்க எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ்க்கு போலாமா? First question பார்ப்போம். 2 pipes can fill a tank in 10 hours and 16 hours. The third pipe can empty the tank in 32 hours. In how much time the tank will be full if all are opened simultaneously? அதாவது 2 பைப் வந்து ஃபில் பண்ற பைப்பு. ஒரு பைப் வந்து 10 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது, இன்னொரு பைப் வந்து 16 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஒரு டேட்டா வச்சு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நம்ம டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து நம்ம அசியூம் பண்ணுவோம். எல்சிஎம் ஆஃப் அந்த கொடுத்துருக்கிற ஹவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எல்சிஎம் எடுப்போம். அதாவது 10, 16 and 32. ஏன்னா வந்து எம்டி பண்ற டேங்கோட டைம் வந்து 32 ஹவர்ஸ். ஸோ இதோட எல்சிஎம் வந்து 160 யூனிட்ஸ். ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் பைப்போட எஃபிஷியன்சி பார்ப்போம். அதாவது ஒரு மணி நேரத்துல எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் டேங்க் வந்து ஃபில் பண்ணுது அப்படிங்கிறது பார்ப்போம். டேங்கோட கெப்பாசிட்டி வந்து நான் ஜென்ரலா யூனிட்ஸ் தான் டினோட் பண்ணிருக்கேன். ஸோ அது லிட்டர்ஸா கூட இருக்கலாம், இல்ல கிலோகிராம்ல கூட இருக்கலாம். ஓகே, ஏ வந்து 10 hours fill பண்றாங்க இல்லையா? So 160 by 10 which is equal to 16 units per hour வந்து fill பண்றாங்க. B யோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி என்னன்னா 160 by நம்ம பைப், இந்த செகண்ட் பைப் வந்து B ன்னு எடுத்திருக்கேன், by 16 which is equal to 10 units per hour. C வந்து தேர்ட் பைப் வந்து நான் C ன்னு அசியூம் பண்றேன். தேர்ட் பைப் வந்து எம்டி பண்ணுதுங்கிறதுனால தேர்ட் பைப்போட ஒர்க் வந்து நெகட்டிவ் ஒர்க்ல இருக்கும். ஸோ 160 by 32 which is equal to -5 unit hour. ஸோ இப்போ எல்லாமே வந்து சைமல்டேனியஸா ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஒரே நேரத்தில் எல்லா பைப்பும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு தான் கேள்வி. ஸோ ஒரே நேரத்தில் எவ்வளோ யூனிட்ஸ் வந்து எஃபிஷியன்சி A + B + C, அதாவது சிங்கிறது வந்து -Cங்கிற மாதிரி இருக்கும். எம்டி பண்ணுது, டேங்க் வந்து எம்டி பண்ணுது. இது எம்டி பண்ற பைப், இது ரெண்டும் வந்து ஃபில் பண்ற பைப். ஓகே, ஸோ எம்டி பண்றதுங்கிறதுனால நான் நெகட்டிவ் ஒர்க் கொடுத்துருக்கேன். மூணுத்தையும் ஆட் பண்ணுவோம். 16 + 10 - 5 எவ்வளோனா 21 யூனிட்ஸ் per hour. ஸோ எம்டி அண்ட் ஃபில் பண்ணுறது சைமல்டேனியஸா 1 ஹவர்ல வந்து 21 யூனிட்ஸ் டேங்க் வந்து ஃபில் பண்றாங்க. அவ்வளோ யூனிட்ஸ் வந்து 1 ஹவர்ல ஃபில் பண்றாங்க. ஸோ இது A + B + C யோட எஃபிஷியன்சி. ஓகே, டோட்டல் டேங்க் ஃபில் பண்ணணும், ஃபுல்லா இருக்கணும்னா 160 யூனிட்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது சிம்பிள் யூனிட்டரி மெத்தட் தான். நம்ம டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸ்ல சால்வ் பண்ண அதே மாதிரி தான் இதை சால்வ் பண்ண போறோம். 1 ஹவர்ல வந்து 21 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ எத்தனை மணி நேரத்தில் எக்ஸ் ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்? 160 யூனிட்ஸ். 160 யூனிட்ஸ் தான் டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். ஸோ அதுதான் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் தான் கேட்கணும். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். சும்மா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 160 which is equal to 1 × x. X is equal to 160 divided by 21 hours or 730 by 21 hours. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க. டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து கொடுத்துருக்கிற ஹவர்ஸ் யூஸ் பண்ணி அதற்கு எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா 160 யூனிட்ஸ்ங்கிற மாதிரி வரும். ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னா ஒவ்வொரு பைப்பும் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ A and B வந்து ஃபில் பண்ணுற பைப், C வந்து எம்டி பண்ணுற பைப். A வந்து 10 hours ஃபில் பண்ணுறாங்க. ஸோ 160 by 10 which is equal to units per hour. B வந்து 160 யூனிட்ஸ் ஒர்க்கு. இது என்ன மாதிரி எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னன்னா ஒர்க் பை டைம். ஓகே, ஸோ ஒர்க்குங்கிறது வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க, 160 யூனிட்ஸ் டிவைடட் பை 10 hours வந்து ஃபில் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ 160 by 10 வந்து 116 யூனிட்ஸ் per hour. ஸோ இதுதான் எஃபிஷியன்சி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினா தான் வந்து
எஃபிஷியன்சி டேட்டா வந்து நான் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பியோட எஃபிஷியன்சி 10 units per hour. சி வந்து எம்டி பண்ணுறதுங்கிறதுனால மைனஸ் டினோட் பண்ணியிருக்கேன். 160/32 which is equal to -5 units per hour. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஒர்க். ஓகே, ஸோ A + B + C 3 பேரும் சேர்ந்து சைமல்டேனியஸாக எவ்வளோ ஒர்க் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 16 + 10 - 5 which is equal to 21 units per hour. ஸோ 21 units வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஃபில் பண்ண முடியுது அவங்களால. ஸோ நமக்கு என்ன கேள்வி, டேங்கை வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், டோட்டலாக ஃபில் பண்ண 160 units கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஸோ ஒரு மணி நேரத்தில் 21 units ஃபில் பண்ணுறாங்க A + B + C 3 பேர் சேர்ந்து. எக்ஸ் ஹவர்ஸ் வந்து நான் என்ன டைம்ங்கிறத வந்து எக்ஸ் நான் டினோட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஹவர்ஸில் வந்து 160 units. ஸோ சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 160 is equal to 21 × x. x is equal to 160/21 which is 713/21 hours. ஸோ இவ்வளோதான் சம்ம. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏ வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 5 hours ஆகுது. பி வந்து அதே டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 6 hours ஆகுது. சி வந்து டேங்க் எம்டி பண்ணுறதுக்கு வந்து 12 hours ஆகுது. இந்த டேங்க் இஸ் half full, பாதி ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா பைப்பையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஹவு மச் டைம் த டேங்க் வில் பி ஃபுல். ஸோ எவ்வளோ டைம் ஆகும் ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு. பாதி டேங்க் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது, மீதி இருக்க டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதுதான் கேள்வி. ஸோ இருக்கிற டேட்டாவை சூஸ் பண்ணி டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் கண்டுபிடிப்போம். இஸ் ஈக்குவல் டு LCM ஆஃப் 5, 6, 12 which is 60 units. ஓகே, 60 unitsங்கிறது வந்து டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி. இப்போ வந்து இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் இல்லையா. ஒர்க்குங்கிறது வந்து 60 units டேங்க் வந்து ஃபில் பண்ணும். ஸோ எவ்வளோ டைமில் ஏ ஃபில் பண்ணுவாங்க, ஏயோட எஃபிஷியன்சி என்னது, இது வந்து ஃபில் பண்ணுற பைப்பு. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 60/5 which is equal to 12 units per hour. பியோட எஃபிஷியன்சி, பியும் ஃபில் பண்ணுற பைப்பு தான், பியோட எஃபிஷியன்சி வந்து 60/6 which is equal to 10 units per hour. சி வந்து எம்டி பண்ணுறது, அதனால நெகட்டிவ் ஒர்க்கு -60/12 which is equal to -5 units per hour. ஸோ A + B மூணுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. all 3 pipes are open. ஸோ A + B - C மூணுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாக ஆட் பண்ணிடுவோம். 12 + 10 - 5 which is equal to 22 - 5 17 units per hour. ஓகே, ஒரு மணி நேரத்தில் 17 units டேங்க் வந்து ஃபில் பண்ணுறாங்க. A + B + C 3 பேரும் சேர்ந்த மாதிரி ஓப்பன் பண்ணால், சிங்கிறது வந்து இங்கே வந்து எம்டி பண்ணுற பைப்புங்கிறதுனால இங்கே நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். 1 hour வந்து 17 units ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டேங்க் வந்து half ஃபுல்னா என்ன, இப்போ டோட்டல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 60. ஸோ half ஃபுல்னா 60/2. பாதி டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அதை வந்து எக்ஸ் நம்ம வச்சுட்டு சும்மா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 60/2 which is equal to x × 17. ஸோ x is equal to 30/17 which is 113/17 hours. ஸோ இவ்வளோதான் ஆன்சரு. ஏற்கனவே புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சால்வ் பண்ணல. எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து வந்தது தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ். அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஏ டேப் வந்து டேங்க் வந்து எம்டி பண்ணுறதுக்கு 30 minutes எடுத்துக்குது. பி வந்து அதே டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு 45 minutes எடுத்துக்குது. ஸோ ஏ அண்ட் பி ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹவு மச் டைம் டு எம்டி த டேங்க். ஸோ டோட்டல் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதேமாரி டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் இருந்து எழுதிக்கோங்க. which is equal to 90 units. ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் இல்லையா. ஸோ ஏ வந்து எம்டி பண்ணுறதுக்கு -90 எம்டி பண்ணுறதுங்கிறதுனால நெகட்டிவ் சிம்பிள் டினோட் பண்ணியிருக்கேன். 90/30 30 minutes வந்து ஏ டேப் இல்லையா. ஸோ 13 கீழே போட்டிருக்கேன். which is equal to -3 units per minute. இங்கே மினிட்டில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே மினிட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பி வந்து அதே டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு -90/45 தானே. ஸோ 45 which is equal to -2 units per minute. ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்து எம்டி பண்ணுறாங்க. ஸோ A + B வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ எம்டி பண்ணுவாங்கன்னா -5 units per minute. ஸோ -3 -2 ஆட் பண்ண -5 units per minute. இப்போ என்ன கேள்வி, how much time to empty the tank if they work together. ஸோ இந்த 90 units டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ 1 minute வந்து 5 units வந்து எம்டி பண்ணுறாங்க. ஸோ எத்தனை நிமிஷத்தில் 90 units டேங்க் வந்து எம்டி பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி. ஸோ ரெண்டுத்தையும் சும்மா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 90 which is equal to 5x. ஸோ x is equal to 90/5 which is 18 minutes.
ஸோ 2 பைப்பு சேர்ந்து ஓப்பன் பண்ணால் 18 மினிட்ஸில் வந்து அந்த டேங்க் வந்து எம்டி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஏன்னு ஒரு பைப் இருக்குது, அது வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணால் 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணும். பி வந்து அதே டேங்கை 40 மினிட்ஸ்ல ஃபில் பண்ற பைப்பு ரெண்டுமே ஓப்பன் ஆயிருக்கு. ஃபைண்ட் த பைப் when B must be turned off so that the system may just be full in 24 minutes. 24 நிமிஷத்துல வந்து ஒரு டேங்க் ஃபில் ஆயிடுது. ரெண்டுமே ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஆனா நடுவுல வந்து பைப் பி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ எப்போ ஆஃப் பண்ணா டேங்க் வந்து 24 மினிட்ஸ்ல ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ எப்பவும் போலதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் என்னங்கிறத வந்து எழுதிப்போம். LCM of 30,40 which is 120 units. ஓகே, டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணி நான் LCM எடுத்திருக்கேன். ஸோ LCM ஆஃப் 30 minutes 40 minutes வந்து 120 units. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி வந்து ஒர்க் பை டைம் இல்லையா. ஸோ வந்து அந்த இண்டிவிஜுவல் பைப் ஏ எஃபிஷியன்சி நான் வந்து எழுதிக்க போகிறேன். பைப் ஏயோட எஃபிஷியன்சி வந்து 120/30. இதெல்லாம் ஃபில் பண்ணுற பைப் இல்லையா. ஸோ பாசிட்டிவாகவே இருக்கும். 4 units per minute. பைப் பியோட எஃபிஷியன்சி வந்து 120/40 which is 3 units per minute. ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ A plus B வந்து 7 units per minute. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 மினிட்ஸில் வந்து அந்த சிஸ்டனை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ நடுவில் வந்து B ஆஃப் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வந்து A மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 120 units. ஸோ 4 units ஒர்க் வந்து 1 நிமிஷத்தில் வந்து A வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் வந்து A தனியாக ஒர்க் பண்ணாங்கங்கிறது தெரியல. ஸோ X units அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 2 பேர் சேர்ந்து தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து B வந்து போயிட்டாங்க. ஸோ டோட்டல் டேங்க் வந்து 24 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, டைம் டேக்கன் வந்து 24 மினிட்ஸு. A வந்து X மினிட்ஸ் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. கடைசி நேரத்தில் B கிளம்பினோடனே A வந்து ஒர்க் பண்ணிடுறாங்க. A + B வந்து 24 - X மினிட்ஸ் வந்து டேங்க் வந்து ஃபில் பண்ணுறாங்க. நல்லா பாருங்க, 120 யூனிட்ஸ் டேங்க் வந்து ஃபில் பண்ணணும். பி வந்து பைப் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா எது ஆன்ல இருக்கும், பைப் ஏ மட்டும்தான் ஆன்ல இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் ஆன்ல இருக்கும்னு தெரியாது. ஸோ X மினிட்ஸ் வந்து ஆன்ல இருக்கும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் சேர்ந்து வந்து நடுவில் வேலை பார்த்துருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் தான் பைப் பி வந்து டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ A + B வந்து பைப் ஆன் பண்ணியிருக்காங்க. 2 பைப்பு சைமல்டேனியஸாக. எவ்வளோ நேரம்னா டோட்டலாக வந்து 24 மினிட்ஸில் வந்து அந்த சிஸ்டம் வந்து ஃபுல் ஆகிடுது. ஸோ 24 - X மினிட்ஸ் வந்து A + B 2 பைப்பும் வந்து ஆனில் இருந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறேன். 2 பேரும் சேர்ந்து வந்து 7 யூனிட்ஸ் 1 நிமிஷத்துக்கு. 7 யூனிட்ஸ் வந்து 1 நிமிஷத்துக்கு. ஸோ இத்தனை நிமிஷத்துக்கு 24 - X இந்த டோட்டல் டேங்க் வேலை பார்த்தாங்கல்ல 120 டோட்டல் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 2 பேருமே வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால 7 × 24 - X. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். எக்ஸுங்கிறது என்னது, எக்ஸுங்கிறது வந்து ஏ வந்து எவ்வளோ நேரம் வந்து டேர்ன் ஆன் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறது தான் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து ஏஸ் டைம். ஓகே, 168 - 7x + 4x is equal to 120. So 3x is equal to 48. X is equal to 16 minutes. நமக்கு என்ன கேள்வி, பைப் B வந்து எப்போ டேர்ன் ஆஃப் ஆனிச்சு. எப்போ டேர்ன் ஆஃப் ஆனிச்சுன்னா 24 - X. A + B வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா 16 மினிட்ஸ் வந்து மைனஸ் பண்ணுங்க. ஸோ 24 - 16 which is equal to 8 minutes. 8 மினிட்ஸ் வந்து A + B 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஆன் ஆயிருக்கு கரெக்டா. அதுக்கப்புறம் B வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 8 minutes B was turned off. இது டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒருத்தர் வந்து வெளியில் போயிட்டாங்கங்கிற மாதிரி வரும்ல, அதே ப்ராப்ளம் தான். இப்போ பைப் B வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் டைப் கொஸ்டின்ஸில் வந்து கேட்குறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து பேங்க் எக்ஸாம்ஸில் கேட்டது தான். 3 பைப் இருக்குது, PQR எல்லாமே வந்து ஃபில் தான் பண்ணுறாங்க. 12, 15, 20 மினிட்ஸில் வந்து ஒரு டேங்கை வந்து ஃபில் பண்ணுறாங்க. இஃப் பைப் P is opened all the time and pipe Q and R are opened for 1 hour alternatively, the tank will be full in. ஸோ இதுதான் கேள்வி. ஸோ இப்போ கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் என்ன, நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே நான் இதில் என்ன கொடுத்துருக்காங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து கொடுத்துருக்க டேட்டா யூஸ் பண்ணி நான் 60 LCM எடுத்திருக்கேன். 60 யூனிட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் இல்லையா. ஸோ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி என்னன்னு பார்ப்போம். எஃபிஷியன்சி ஆஃப் பைப் P வந்து 60/12 5 units per hour. Qயோட எஃபிஷியன்சி வந்து 60 / 15 which is 4 units per hour. R efficiency 60 / 15 which is 3 units per hour.
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பைப் P is open all the time and pipe Q and R are open 1 hour alternatively. ஸோ 1 மணி நேரம் Q வேலை பார்த்தா 1 மணி நேரம் R வேலை பார்க்குறாங்க. அந்த டைமில் வந்து 2 ஹவர்ஸில் வந்து P வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போ 2 ஹவர்ஸில் வந்து 1 ஹவரில் வந்து 4 யூனிட்ஸ் இல்லையா. ஸோ 2 ஹவர்ஸில் வந்து Q + R வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடுவாங்க ஆல்டர்னேட்டிவாக. ஸோ 4 யூனிட்ஸ் ஒர்க் வந்து 1 ஹவரில் பண்ணுறாங்க. அடுத்த 1 மணி நேரம் R வந்து ஓப்பன் ஆயிருக்கு, Q வந்து ஓப்பன் ஆயிருக்கு 1 ஹவர். அடுத்தது வந்து R 1 ஹவர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸில் வந்து 7 யூனிட்ஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. யாருன்னா Q + R 2 பேர் சேர்ந்து 7 யூனிட்ஸ் ஒர்க் வந்து 2 ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த 2 ஹவர்ஸில் வந்து P is opened all the time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஹவரில் வந்து 5 யூனிட்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ 2 ஹவர்ஸில் வந்து 2 × 5 which is 10 யூனிட்ஸ் ஒர்க் வந்து 10 யூனிட்ஸ் ஆஃப் த டேங்க் வந்து கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ 10 + 7 என்னது, 2 ஹவர்ஸில் வந்து 17 யூனிட்ஸ் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் ஆயிடுது. கரெக்டாக 1 மணி நேரம் Q ஓப்பன் ஆயிருக்கு, 4 யூனிட் ஒர்க்கு. அடுத்த 1 மணி நேரம் R ஓப்பன் இருக்கு, அவர் வந்து 1 மணி நேரத்தில் 3 யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ 3 யூனிட்ஸ்னு எழுதியிருக்கேன். அந்த 2 மணி நேரத்தில் வந்து P வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஸோ 1 மணி நேரத்தில் 5 யூனிட்ஸ், 2 ஹவர்ஸில் வந்து 10 யூனிட்ஸ், 10 7 ஆட் பண்ணுறேன். ஸோ 17 யூனிட்ஸ். ஸோ நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணணும், 60 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 17 60 கிட்ட என்ன இருக்குன்னா 51. 3 17s are 51ன்னு வரும் இல்லையா. ஸோ அதனால இங்கேயும் மல்டிப்ளை பை 3, இங்கேயும் மல்டிப்ளை பை 3, 2 3s are 6 ஹவர்ஸில் வந்து 51 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. யாருன்னா QRP 3மே ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆரில் தானே இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3 யூனிட்ஸ் வந்து ஆரில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ஆரில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. P வந்து எல்லாமே ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஸோ அடுத்த 1 மணி நேரத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ எத்தனை டோட்டல் ரிமைனிங் ஒர்க் என்னது, 60 யூனிட்ஸ் மைனஸ் 51 யூனிட் வந்து. ஸோ 9 யூனிட்ஸுங்கிறது வந்து ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ணணும். யார் ஃபில் பண்ணுவோன்னா P வந்து எல்லா நேரமும் ஓப்பன் ஆயிருக்குல்ல. ஸோ 6 ஹவர்ஸில் வந்து 51 யூனிட்ஸு. ஸோ 1 ஹவரில் வந்து P வந்து அடுத்த 1 ஹவர் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 1 மணி நேரம் இருக்கு இல்லையா. அந்த 1 ஹவரில் வந்து P வந்து எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னா 5 யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஆரில் தானே இங்கே ஃபினிஷ் ஆகிருக்கு 51 யூனிட்ஸு. ஸோ திருப்பி வந்து Q வந்து அடுத்த 1 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஸோ Q வந்து இது வந்து Qயோட டேர்னுங்கிறதுனால நான் இங்கே Q போட்டிருக்கேன். சேம் 1 ஹவரில் வந்து Q 4 யூனிட்ஸ் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஸோ 9 யூனிட்ஸ். 9 யூனிட்ஸ் மேட்ச் ஆகிடுச்சா. 6 + 1 = 7 ஹவர்ஸ். இந்த மாதிரி பேட்டர்னில் அவங்க பைப் ஆன் பண்ணாங்கன்னா டேங்க் வில் பி ஃபுல் இன் 7 ஹவர்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 3 பைப்ஸ் வந்து ABC 3 பைப் இருக்குது. கேன் ஃபில் அ டேங்க் இன் 10 hours, 20 hours and 40 hours. இன் பிகினிங் ஆல் ஆஃப் தம் வேர் ஓப்பன். ஓகே, ஆஃப்டர் 2 hours டேப் C வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் A + B மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஆஃப்டர் 4th hour, ஆஃப்டர் 2 hours, ஆஃப்டர் 4th hour, 4th hourங்கிறது வந்து +2 hours. ஓகே, 4th hour, 1st, 2nd, 3rd, 4th இது வந்து ஆர்டினல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம 4th hourனா +4ன்னு போடக்கூடாது, +2. ஏற்கனவே 2 hours முடிஞ்சிச்சு. 1st, 2nd hour, 3rd hour, 4th hour. ஸோ +2 hours, இங்கே 2 hours, +2 hours. டேப் B வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. The remaining work is done by tap A alone. What is the percentage of the work done by tap A alone? இதான் கேள்வி. Total capacity of the tank வந்து LCM of 10, 20, 40. ஸோ A, B and C ஓட LCM நான் வந்து எடுக்கிறேன் 40 யூனிட்ஸ். ஓகே, இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து ஒர்க் பை டைம் இல்லையா. இங்கே ஒர்க்குங்கிறது வந்து 40 யூனிட்ஸ் டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் டைம் வந்து 10 hours, 20 hours, 40 hours. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 40/10 4 யூனிட்ஸ் பர் ஹவர். பியோட எஃபிஷியன்சி 40/20 which is 2 units per hour. சியோட எஃபிஷியன்சி 40/40 which is 1 unit per hour. வந்து A + B + C 3 பேரும் சேர்ந்து இந்த பிகினிங் ஆல் ஆஃப் தம் வேர் ஓப்பன் இல்லையா. ஸோ அதோட டேட்டா எடுத்துப்போம். 4 + 2 + 1 எவ்வளோ, 7 units per hour. அதுக்கப்புறம் டேப் C வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. டேப் C க்ளோஸ் பண்ணால் A + B மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ A + B ஓட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி பார்ப்போம். 4 + 2னது 6 units per hour. ஓகே, ஆஃப்டர் 4th hour
டேப் பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏ மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கால்குலேட் பண்ணுவோம். டோட்டல் ஒர்க் வந்து 40 யூனிட்ஸ், அதை எழுதிக்கோங்க. விச் இஸ் இப்போ யாரெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறது டேட்டா எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டேப் சியை க்ளோஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டேப் பி க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ யார் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, மீதி இருக்கிற ஒர்க்கு டேப் ஏ அலோன் ரிமைனிங் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ டேப் ஏ அலோன் எவ்வளோ நேரம் ஃபினிஷ் பண்ணுறாங்க தெரியாது. ஸோ டேப் ஏவோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி 4 யூனிட்ஸ், ஒரு மணி நேரத்தில் வந்து 4 யூனிட்ஸ் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ணுறாங்க. 4 எழுதிக்கோங்க. எவ்வளோ நேரத்தில் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. ஸோ ஹெச் ஹவர்ஸ் வந்து ஹெச் நான் டினோட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மணி நேரத்தில் 4 யூனிட்ஸ், தனியாக எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாங்கங்கிறது தெரியாது. ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் வந்து எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்து டேப் சி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து வேலை பார்க்குறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 1 ஹவரில் வந்து 7 யூனிட்ஸ். ஸோ 2 ஹவர்ஸில் 7 × 2 ஓகே. ப்ளஸ் அதுக்கப்புறம் 4th ஹவர் டேப் பி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அது வரைக்கும் வந்து ஏ ப்ளஸ் பி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஏ ப்ளஸ் பி வந்து எது வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குன்னா டேப் பி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும். டேப் பி எப்போ க்ளோஸ் பண்ணாங்க, 2 ஹவர்ஸ் கழிச்சு 4th ஹவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் கழிச்சு டேப் சி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 3rd ஹவர் 4th ஹவர் வந்து ஏ ப்ளஸ் பி ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டேப் பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பியோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி 6 யூனிட்ஸ் 1 ஹவருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் வந்து 2 பேரும் ஆனில் இருந்திருக்காங்க, 2 ஹவர்ஸ் ஓகே. ஸோ இது 3 பேர் வந்து 40 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. அதனால இது எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஹெச்சோட வேல்யூ தெரியும். ஏ வந்து எல்லா பைப்பும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஏ மட்டும் ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எவ்வளோ நேரங்கிறது தான் ஹெச் வந்து கண்டுபிடிக்கலாம். வாங்க சால்வ் பண்ணுவோம். 14 + 12 + 4h is equal to 40. 4h is equal to 40 minus 26. H is equal to 14/4 which is equal to 3.5 hours. ஸோ 3 மணி நேரம் வந்து ஏ மட்டும் தனியாக ரிமைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் டன் பை டேப் ஏ அலோன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறது பார்ப்போம். பர்சன்டேஜ் அப்படின்னாலே அவுட் ஆஃப் ஒரு வேல்யூ அவுட் ஆஃப் டோட்டல் இல்லையா, வேல்யூ அவுட் ஆஃப் டோட்டல் ஓகே. டேப் ஏ வந்து 3 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு மணி நேரத்தில் 4 யூனிட்ஸ். ஸோ 3 மணி நேரத்தில் வந்து 3.5 ஹவர்ஸில் வந்து 4 × 3.5 பை அவுட் ஆஃப் டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் எவ்வளோ, 40 யூனிட்ஸ். 40 யூனிட்ஸில் வந்து ஏயோட பார்ட் வந்து 3 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் எவ்வளோனா ஒரு மணி நேரத்தில் 4 யூனிட்ஸ். ஸோ 3.5 ஹவர்ஸில் 4 × 3.5 by 40 into 100 ஓகே, 35%. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. பைப் ஏ அண்ட் பி கேன் ஃபில் அ சிஸ்டம் இன் 15 hours together. 2 பேர் சேர்ந்து ஃபில் பண்ணுறாங்க. இஃப் தீஸ் பைப் ஆப்ரேட் செப்பரேட்லி ஏ டேக்ஸ் 40 hours less than B to fill the tank. ஓகே, in how many hours the pipe A will fill the system working alone. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபுல்லாக வந்து என்டையராக அசம்ஷனில் தான் மட்டும் பண்ண முடியும். ஏன்னா வந்து இங்கே 15 hours மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எல்சிஎம்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ சும்மா அசியூம் பண்ணுவோம். A takes 40 hours less than B. ஸோ இந்த டேட்டா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏ வந்து எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். பி வந்து எக்ஸ் ப்ளஸ் 40 hours ஓகே. ஏ ப்ளஸ் பி வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபில் பண்ணால் 15 hours. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி கமா ஏ ப்ளஸ் பி இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணி நம்ம எல்சிஎம் எடுத்தால் டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் கிடச்சிரும். எல்லாத்தையும் சும்மா மல்டிப்ளை பண்ணுங்க. நமக்கு இந்த இதெல்லாம் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை. இப்போ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 3 × 5 = 15 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும் இல்லையா. ஸோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் × x + 40 × 15. ஸோ 15x × x + 40 யூனிட்ஸ் தான் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி. எப்படி சால்வ் பண்ண, ஏ வந்து எக்ஸு, பி வந்து x + 40, a + b வந்து 15. எல்லாத்தையுமே நான் மல்டிப்ளை பண்ணி அத்தனை யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணுறேன். ஸோ லெட். ஸோ எஃபிஷியன்சி வந்து ஒர்க் பை டைம் இல்லையா. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி என்னது, 15x × x + 40 டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் டிவைடட் பை எவ்வளோ டைம், எக்ஸ் ஹவர்ஸ். அது கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 15 × x + 40 units per hour ஓகே. B your efficiency 15x × x + 40 divided by x + 40.
ஓகே ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 15x units per hour. A plus B யோட எஃபிஷியன்சி என்னது? 15x into x plus 40 divided by 15 hours. So 15 cancel ஆகிடும். ஸோ A plus B வந்து x into x plus 40 units per hour. ஓகே நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணுங்க. A plus Bயும் A plus B ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 என்னது? 15 into x plus 40 இது வந்து A யோட எஃபிஷியன்சி plus B யோட எஃபிஷியன்சி 15x which is equal to A plus B என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x into x plus 40. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுவோம். 15x plus 600 plus 15x which is equal to x square plus 40x. x square plus 10x minus 600 is equal to 0. x square plus 30x minus 20x minus 600 is equal to 0. x into x plus 30 minus 20 into x plus 30. ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. which implies x is equal to 20. A's டைம் வந்து 20 hours. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு டேங்கை வந்து 4 பைப் 12 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுறாங்க. அதே டேங்கை வந்து 3 பைப் வந்து 15 மினிட்ஸில் எம்டி பண்ணுறாங்க. எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிச்சு வந்து டோட்டலாக 1 நிமிஷத்தில் வந்து 10 liters ஆஃப் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். ஸோ இப்போ இருக்கிற டேட்டா வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் வந்து ஃபில்லிங் பைப்பும் எம்டி பைப்பு. ஓகே which is 12,15 which is equal to 60 units. எஃபிஷியன்சி வந்து ஒர்க் பை டைம் இல்லையா? ஸோ ஃபில் பண்ணுற பைப்போட எஃபிஷியன்சி என்ன? 60/12 which is 5 units per minute. ஆனால் வந்து எத்தனை பைப் ஃபில் பண்ணுறாங்க? 4 பைப்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ 4 men சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்புறம் 5 women வந்து வேலை பார்க்குறாங்க. 4 பசங்க வேலை அதே மாதிரி தான். 4 பைப்பு கொடுத்துருக்காங்க, இங்கே 3 பைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 units வந்து 1 நிமிஷத்தில் வந்து டோட்டல் ஃபில்லிங் பைப். 4 பைப் இருக்கிறதுனால 4 into 5 which is 20 units per minute. ஓகே அடுத்தது எம்டி பண்ணுற பைப்பு. டோட்டலாக எவ்வளோ? 15 minutes 3 பைப்பு சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ 15 minutes எம்டி பண்ணுற பைப்பு. ஸோ which is 4 units per minute. ஸோ -4 units per minute. ஏன்னா வந்து நெகட்டிவ் ஒர்க் எம்டிங்கிறதுனால மைனஸு. எத்தனை பைப் வந்து எம்டி பண்ணுது? 3 பைப் எம்டி பண்ணுது. ஸோ 3 பைப்ஸ் வந்து எம்டி பண்ணுது. ஸோ -3 into 4 which is -12 units per minute. இப்போ இதில் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்கறதுனால ஃபில்லிங் பைப் ப்ளஸ் எம்டி பைப் எவ்வளோன்னு பார்ப்போம். எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ஒர்க் முடிப்பாங்க 1 நிமிஷத்துலங்கிறது பார்ப்போம். பெர் மினிட் வந்து 8 units. 8 units ஆஃப் த டேங்க் வந்து 1 நிமிஷத்தில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. யாருன்னா ஃபில்லிங் பைப் 4 பைப்பு 3 பைப்பு சேர்ந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் 8 units per minute வந்து ஒரு டேங்க் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகே நான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே ஓப்பன் பண்ணால் 10 liters 1 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 8 units வந்து 1 நிமிஷத்தில் வந்திருக்கு. ஸோ 1 minute வந்து 8 units. ஓகே ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 minuteல வந்து 10 liters. ஸோ அப்போனா 8 units வந்து 10 litersன்னு அர்த்தம். அந்த 8 unitங்கிறது 10 liters. ஸோ 1 unit வந்து 10/8 liters. ஓகே இப்போ நமக்கு என்ன தேவை? கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் என்னது? 60 units. ஸோ 1 unit வந்து 10/8 litersனா 60 units எவ்வளோ? 10/8 into 60 liters. கரெக்டா? ஸோ இதை சால்வ் பண்ணால் 600 divided by 8ன்னு வரும். 75 liters. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி வந்து 75 liters. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. குட்டி குட்டி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். Pipe P வந்து Q pipeோட 4 times faster and takes 45 minutes less than pipe Q to fill. In what time the system is full if both pipes are opened? Okay, P is 4 times Q. Okay, P is faster than Q. கரெக்டா? ஸோ P is to Q ஓட ரேஷியோ என்னது? 1:4. அதாவது Q வந்து 1 unit per minuteனா P ஓட எஃபிஷியன்சி
4 units per minute அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரம் 5 units per minute. அதுதான் வந்து P plus Qயோட எஃபிஷியன்சி. இந்த டேட்டா யூஸ் பண்ணி தான் இதை வந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ P/Q வந்து 1:4 இல்லையா? ஸோ 3 units தான் வந்து 1:4ஓட டிஃப்ரென்ஸ். 4 - 1 வந்து 3 units. இது என்ன கொடுத்துருக்காங்க? 45 minutes less than Q தானே? P minus Q வந்து 45 minutes. ஸோ அதாவது 3 units வந்து 45 minutes, 1 unit வந்து 45/3 which is 15 minutes. ஓகே, P வந்து 4 units ஒரு நிமிஷத்துல வேலை பார்ப்பாங்கன்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 1 unit வந்து 15 minutes. ஸோ P வந்து 4 units ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 4 units வந்து 4 × 15 which is 16 minutes. Q வந்து 1 unit. ஸோ 15 minutes. ஸோ LCM எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ P and Q வந்து 60,15ஓட LCM வந்து டோட்டல் LCM வந்து 60 units. ரெண்டு பைப்பும் வந்து சேர்ந்து ஆன் பண்ணியிருந்தா 5 unit 1 minute. ஸோ 1 minute 5 units வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. எத்தனை நிமிஷத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து P and Q ஆன் பண்ணியிருந்தா 60 units. டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 60 தானே? 60 units வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. X is equal to 60/5 which is 12 minutes. P and Q ரெண்டுமே ஆன்ல இருந்தால் 12 minutesல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் பாருங்க. Pipe can fill a bucket in 3 hours, but due to a hole at the bottom, it takes 5 hours to fill the bucket. How much time will it take to empty the bucket if it was full? இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து LCM of 3,5 which is 15 units. ஃபில் பண்ணுறது எவ்வளோ நேரம்? அதோட கெப்பாசிட்டி என்ன? 15/3 which is 5 units per hour. ஹோல் வந்து ஒரு பக்கெட்ல இருக்கு. அப்போ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 5 hours ஆகுது. ஃபில் அண்ட் எம்டி. ஹோல் இருந்துச்சுன்னா எம்டி பண்ணோம்ல, ஸோ அதனால எம்டி. ஹோல் வந்து எம்டி பண்ணுது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து 5 hours எடுத்திருக்காங்க. ஸோ அதோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து 15/5 which is 3 units per hour. ஸோ எம்டி மட்டும் பண்ணணும்னா ஹோலோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா சும்மா சப்ட்ராக்ட் பண்ணா 2 units per hour. ஃபில் பண்ணுறது டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் அண்ட் எம்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டிங் வந்து ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் 2 units per hour வந்துடும். ஸோ ஒரு பக்கெட் வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ வந்து எவ்வளோ டைம் எம்டி ஆகிறதுக்கு வந்து எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 hourல வந்து 2 units ஆஃப் வந்து எம்டிங் தானே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டிங் டேட்டா மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். எம்டிங் வந்து 2 units, 1 hour 2 units. 15 units வந்து டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் இல்லது பக்கெட், சாரி. ஸோ 15 units வந்து எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. X is equal to 15/2 which is 7.5 hours. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. A and B can fill a tank in 3 hours. Tap B alone can fill the empty tank in 2 hours. Okay. How long will tap A take to vacate the tank if it is 25% fill? ஏற்கனவே 25% fill ஆயிருக்கு. A வந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஏயோட வேலை வந்து எம்டிங். ஓகே, எந்த டேப் வந்து எம்டி பண்ணுதுன்னா A. டேப் B வந்து ஃபில் பண்ணுது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ணுறதுன்னு. தி டேங்கோட கெப்பாசிட்டி LCM ஆஃப் A plus B. A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபில் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஃபில் பண்ணுறாங்க அண்ட் எம்டி ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது. B can fill அது கொடுத்துருக்காங்க. ஸோ LCM ஆஃப் 3,2 which is 6 units. எஃபிஷியன்சி, இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி என்னன்னு பார்ப்போம். A plus B வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறச்ச 6/3 which is 2 units per hour. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? B மட்டும் 6/2 which is 3 units per hour. ஸோ A மட்டும் A takes to vacate கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எம்டி பண்ணுற டேப்பு. ஸோ A மட்டும் ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. -1 unit per hour. -1ங்கிறது வந்து நெகட்டிவ் ஒர்க் வந்து டினோட் பண்ணுது. கரெக்டா? நெகட்டிவ் ஒர்க்னா எம்டிங் தான் வந்து நெகட்டிவ் ஒர்க். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் 25% ஃபில் ஆனா? 25%னா 1/4. 1 hourல வந்து 1 unit வந்து ஃபில் ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம்? 25% இல்லையா? ஸோ 25/100 into 6. 6ங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். ஸோ 6 units வந்து 25/100. 25% ஃபில் பண்ணது வந்து எவ்வளோ நேரம் ஆகும் எம்டி பண்ணுறதுக்கு? எம்டி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. X is equal to 25/100 into 6 is equal to 1.5 hours. அதாவது இவ்வளோ நேரம் எடுத்துக்கும். டேப் ஏ வந்து ஏற்கனவே 25% ஃபில் பண்ண டேங்கை வந்து எம்டி பண்ணுறதுக்கு
1.5 hours எடுத்துக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். A bath can be filled with cold water pipe in 10 minutes, hot water pipe by 15 minutes. A person leaves the bathroom after turning on both pipes come simultaneously and returns at the moment when the bath should be full. அதாவது ஒரு பாத் டப் இருக்கு, அந்த டப் வந்து கோல்ட் வாட்டர் பைப்ல வந்து 10 மினிட்ஸ்ல ஃபில் பண்ண முடியுதா, ஹாட் வாட்டர் பைப்ல 15 மினிட்ஸ்ல ஃபில் பண்ண முடியுதா. அவர் வந்து அந்த பாத் டப்ல உள்ள 2 பைப்பையும் வந்து ஆன் பண்ணிருக்காங்க, டர்னிங் ஆன் போத் டைப்ஸ். ஓகே, திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு, ஏதோ ஒரு டைம்ல வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. வேஸ்ட் பைப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, அதாவது ட்ரெயினை வந்து ஓபன் பண்ணதுனால அவருக்கு வந்து ஃபுல் ஆகாம இருந்திருக்கு. அந்த பைப் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் 4 மினிட்ஸ்ல வந்து ஃபுல் ஆயிடுது. வேஸ்ட் பைப் மட்டும் இருந்துச்சுன்னா எப்போ வந்து எம்டி ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பாத் டப்போட கெப்பாசிட்டி என்னென்னு பார்ப்போம். LCM ஆஃப் 10,15 which is 30 units வந்து அந்த பாத் டப்போட கெப்பாசிட்டி. கோல்ட் வாட்டரோட எஃபிஷியன்சி என்னன்னு நம்ம பார்ப்போம். கோல்ட் வாட்டர் வந்து 30/10 which is 3 units per minute. ஹாட் வாட்டர் பைப்போட கெப்பாசிட்டி வந்து 30/15 which is 2 units per minute. ஸோ கோல்ட் வாட்டர் அண்ட் ஹாட் வாட்டர் ரெண்டுத்தையும் வந்து ஆன் பண்ணா அதோட கெப்பாசிட்டி வந்து 5 units per minute. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கேன், ஆட் பண்ணா 3 + 2 5 units per minute. Efficiency is equal to work by time இல்லையா, which implies time வந்து work by efficiency. ஒரு பர்சன் வந்து கோல்ட் வாட்டர் பைப்பையும் ஹாட் வாட்டர் பைப்பையும் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. எப்போ வராருன்னா அந்த நேரத்தில் வந்து ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ வந்து எந்த நேரத்தில் அவர் ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, 2 பைப்பு மட்டும் தான் ஆன் பண்ணிருக்குன்னு அவர் நினைச்சிருக்காரு. ஸோ எந்த டைம்ல ஃபுல் ஆகும்னா, ஸோ டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் வந்து 30, எஃபிஷியன்சி ஆஃப் C+H. 2 பைப் மட்டும் ஆன் பண்ணிருக்காருன்னு நினைச்சாரு இல்லையா, ஸோ C+H divided by 5 which is 6 minutes. ஸோ எப்போ ரிட்டர்ன் ஆயிருக்காரு, 6 minutes கழிச்சு அவர் வந்து பார்த்துருக்காரு, ஏன் இன்னும் ஃபுல்லா அவ்வளோ போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அவர் வேஸ்ட் பைப்பையும் வந்து ஓபன் பண்ணிருக்காரு. இப்ப வந்து அவர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் 4 மினிட்ஸ்ல வந்து அந்த பாத் வந்து ஃபுல் ஆயிடுது. 4 மினிட்ஸ்ல வந்து யார் வேலை பார்த்திருக்காருன்னா C+H மட்டும்தான் வேலை பார்த்திருக்காங்க. 30 யூனிட்ஸ் வந்து அந்த பாத் டப்போட வேல்யூ. வேஸ்ட் பைப் வந்து க்ளோஸ் பண்ணப்போ வந்து C+H மட்டும் வேலை பார்த்திருக்காங்க. எவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்காங்க, 4 மினிட்ஸ்ல வந்து பாத் வந்து ஃபுல் ஆயிடுது. யார் ஃபுல் பண்ணா C+H மட்டும் ஃபுல் பண்ணிருக்காங்க. 4 மினிட்ஸ்ல வந்து C+H ஓட கெப்பாசிட்டி என்ன, 5 யூனிட்ஸ். ஸோ 5 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்றாங்க. ஒரு நிமிஷத்துல வந்து 5 யூனிட்ஸ். ஸோ 4 மினிட்ஸ்ல வந்து 4 × 5. ஓகே, பிளஸ் ரிட்டர்ன்ஸ் அட் த மொமெண்ட் when the bathtub should be full. ஆனா வந்து வேஸ்ட் பைப்பையும் ஆன் பண்ணிருக்காங்க. ஸோ C+H+W வேஸ்ட் பைப்பையும் சேர்த்து ஆன் பண்ணது வந்து 6 மினிட்ஸ் கழிச்சு பார்த்துருக்காங்க. 6 மினிட்ஸ் வந்து 3 பைப்புமே வந்து ஓடிட்டு இருந்திருக்கு 6 நிமிஷத்துக்கு. ஸோ இதோட ஒர்க் யூனிட்ஸ் என்னன்னு தெரியல. ஸோ எக்ஸ்ன்னு அப்படின்னு வச்சோம். ஓகே, இது எவ்வளவு ஒர்க் பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இதோட ஒர்க் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். X is equal to 30 - 20 which is 10 units. C+H+W ஒர்க் யூனிட்ஸ் எவ்வளோ, 10 யூனிட்ஸ். எவ்வளோ நேரம் ஆன் ஆயிருக்கு, 6 மினிட்ஸ் வந்து ரெண்டுமே ஆன் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களோட இண்டிவிஜுவல் ஒர்க் யூனிட்ஸ் எவ்வளோ, எஃபிஷியன்சி ஆஃப் C+H+W என்னது 10/6 units per minute. ஒர்க் தெரிஞ்சிருச்சு, டைம் இருக்கு. ஏன்னா 6 மினிட்ஸ்க்கு வந்து அவங்க 3மே ஆன்ல இருந்திருக்கு இல்லையா. எஃபிஷியன்சி வந்து 10/6 units per minute. C+H+W எஃபிஷியன்சி வந்து 10/6 units எஃபிஷியன்சி. ஓகே, efficiency 10/6 units per minute. Okay, C+H ஓட efficiency வந்து 5 units per minute. இப்போ வந்து W ஓட efficiency என்னன்னா 10/6 - 5 units per minute. இதை சால்வ் பண்ணா நமக்கு வந்து -20/6 units per minuteங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, வேஸ்ட் பைப் வந்து ஒரு ஃபுல்லான பாத் டப்பை எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணும். ஸோ ஃபுல்லான பாத் டப்போட கெப்பாசிட்டி வந்து 30 யூனிட்ஸ். ஸோ 1 மினிட்ல வந்து 20/6 யூனிட்ஸ் வந்து அது வந்து எம்டி பண்ணும். வேஸ்ட் பைப் தானே, அது வந்து வேஸ்ட் பைப். ஓகே, ஸோ 1 மினிட்ல வந்து 20/6 யூனிட்ஸ். 30 நிமிஷத்துல 30 யூனிட்ஸ் பாத் டப் வந்து எம்டி பண்ணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 30 × 6/20 which is 9 minutes. ஸோ வேஸ்ட் பைப் வந்து ஒரு பாத் டப்பை 9 மினிட்ஸ்ல வந்து எம்டி பண்ணும். ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். நிதானம் தான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்றோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க, a cistern has a leak which would empty in 8 hours. எம்டி பண்றது வந்து 8 hours. A tap is turned on which admits 6 liters a minute into the cistern and it is now emptied in 12 hours. The cistern ஓட கெப்பாசிட்டி என்னன்னு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபில்லிங் பிளஸ் லீக் வந்து 12 hours. ஏன்னா 6 லிட்டர் per minuteல வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பார்த்தா 12 hoursல வந்து எம்டி ஆயிடுச்சு.
லீக் மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஆகும்னா 8 hours. ஸோ இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சா டோட்டல் கெப்பாசிட்டி என்னன்னு பார்ப்போம். எல்சிஎம் ஆஃப் 12,8 வந்து 48 units. ஸோ ஃபில் ப்ளஸ் லீக் வந்து 48/12 which is 4 units per hour. லீக் மட்டும் வந்து 48/8 which is 6 units per hour. ஸோ ஃபில்லிங் மட்டும் எவ்வளோ நேரத்தில் நடக்குது அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் ஒர்க் இல்லையா, ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ 2 units per hourல வந்து ஃபில்லிங் மட்டும் நடக்குது. ஓகே, ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா டேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 1 hourல வந்து 2 units வந்து ஃபில் பண்ண முடியுது. ஸோ எத்தனை மணி நேரத்தில் 48 units வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ x hours is equal to 24 hours. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷத்துல 6 liter வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hourல வந்து 1 hour வந்து 60 minutes இல்லையா, ஸோ 60 minutesல வந்து 360 liters வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி என்னன்னா 24 hoursல வந்து அந்த டேங்கை வந்து டோட்டலாக ஃபில் பண்ண முடியும். ஸோ 24 into 360 which is 8640 liters. ஸோ இதுதான் டேங்கோட கெப்பாசிட்டி. இதே ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னொரு சிம்பிள் வேலை போட்டுடலாம். நம்ம 48 units நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ ஒரு நிமிஷத்துல வந்து 6 liters வந்து ஃபில் பண்ணுது. இங்கே வந்து ஃபில் பண்ணுறது வந்து 2 units வந்து 1 hour. ஸோ 1 hour வந்து 2 units. இது வந்து செகண்ட் மெத்தட் ஆர். ஓகே, இந்த வேலையும் நம்ம சால்வ் பண்ணலாம். 1 hourல வந்து 2 units. ஸோ 60 minutesல வந்து 2 units வந்து ஃபில் பண்ணுது. ஸோ 1 minuteல வந்து 2/60 units. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1 minuteல வந்து 6 liters ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அதே தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ 2/60 units வந்து 6 liters. ஓகேவா, இங்கே 1 minuteல வந்து இவ்வளோ யூனிட்ஸ், இந்த யூனிட் தான் வந்து 6 liters. 1 unit வந்து 6 into 60 divided by 2. ஓகே, நமக்கு எத்தனை யூனிட் தேவை, 48 units தான் வந்து சிஸ்டனோட கெப்பாசிட்டி. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 48 units வந்து 6 into 60/2 into 48. இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும், 8640 liters. இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல நம்ம இந்த மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நான் உங்களுக்கு இதுலேயும் இந்த மாதிரி டைம் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணலான்ங்கிறது உங்களுக்கு இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.